நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. செய்தியாளர் சந்திப்புல பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்திருக்க விதமா சர்ச்சை என்ன? அதாவது பெண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்சிட்டனா இப்ப அப்படிங்கிற நீங்க நடந்துகிற விதம் எப்படி இருக்கு? விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க. எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவியா? நீ இவ்வளவு பேசுவியா? நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவாளா அவ பேசுவாளா, நீ பேசுவியா? நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் காட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிற, அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுற. வீரன்னா நேருக்கு நேரம் போடணும், பொம்பளைக்கு பின்னாடி போய் நிக்க விடுது. பெரியாரை பத்தி நான் பேசுறேன், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறா, பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. ஆவுன்னா இந்த அவதூறு, இந்த கேவலம், இந்த வாடகை வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க. அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். வேற பெரியார் பத்தி பேசுறதோட பின் விளைவு தான் இது நினைக்கிறீங்க? பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியலாம் கூட்டி வருவாங்க. இப்ப போனாலும் வச்சுக்கோங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டி வருவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன். ஆனா அது சரியா வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்ப வழக்கு.